சற்று நேரத்தில் மிகப்பெரிய சந்தோஷம் உன் வீடு தேடி வரப்போகிறது. இதை நீ அலட்சியம் செய்து விடாதே குழந்தையே. என் பக்தர்களின் தேவையை நான் நன்கு அறிவேன். அவர்களுக்கு எது நன்மையோ அதை மட்டுமே நான் அளிப்பேன். என்னை நேசிக்கும் ஒருவன் என்னிடம் எந்த வேண்டுதலையும் வைக்க தேவை இருக்காது. எதுவாக இருந்தாலும் அது என்னுடைய விருப்பம் என்பதை நன்கு அறிவான். ஏமாற்றமான சூழ்நிலைகளை அனுபவமாக எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர வருத்தப்பட்டு கொண்டே இருந்தால் எதுவும் மாறாது. இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்ற நம்பிக்கையோடும் பொறுமையோடும் சகிப்புத்தன்மையோடும் சுறுசுறுப்பான மனதோடும் உன் கடமைகளை செய். உன்னுடைய காரியம் நிச்சயம் கைகூடும். நீ எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க பழகிக்கொள். எதற்காகவும் கவலைப்படாதே. எதுவும் இல்லை என்றோ, என்ன நடக்குமோ, என்ன பேசுவார்களோ, என்னிடம் இல்லையே, இப்படி சொல்வதை முதலில் நீ தவிர்த்து விடு. என்னிடம்